ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மட்டன் வறுவல் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம மட்டன் குழம்பு செஞ்சுருந்தோம். அதுக்கான சேம் ப்ரொசீஜர் தான். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து மட்டன் எல்லாம் வெந்து குக்காகி ரெடியாக இருக்குங்க. சூப்பராக வந்துருச்சு. நம்ம ஆஸ் யூஷுவல் வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய் இதெல்லாம் போட்டு தாளித்து எடுத்துக்கிட்டாச்சு. தாளித்து முடிச்சு விட்டு நம்ம ஆல்ரெடி சாந்து வந்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த சாந்தில் எப்படி ரெடி பண்ணணுங்கிறதும் அந்த பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். மறக்காத போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த சாந்து ஆட் பண்ணிக்கணும். இப்படி செஞ்சால் தான் என்னோடய ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும். ஸோ அதனால் நாங்கள் இப்படி தான் வீட்டில் செய்வோம். இப்போ சாந்து ஊற்றி நல்லா குக் பண்ணணும். நல்லா சுண்டி கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் வந்து நம்ம குக் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் ஆட் பண்ணி நல்லா குக் ஆகணும். அப்போ தான் அந்த மஞ்சள் ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கணும். நம்ம அரைச்சி விழுது ஆட் பண்ணியிருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். குழம்புல வெந்த மட்டனை நம்ம தனியாக எடுத்து வச்சாச்சு. அதை வந்து நம்ம இது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த தண்ணியெல்லாம் சுண்டுற வரைக்கும் நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் வந்து இதை வந்து அப்படியே சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு எப்படி பிடிக்கும் அப்படிங்கிறது மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா நல்ல தோசை, இட்லி எல்லாமுக்கும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இது கிரேவி மாதிரி தான் இருக்கும். சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஒவ்வொருத்துக்கு வந்து இப்படி கிரேவி மாதிரி வச்சு சாப்பிட பிடிக்கலைன்னா நல்லா டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக ஃப்ரை ஆயிருங்க. இன்னொன்று பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மட்டன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அது என்ன அப்படின்னா இலை தேங்காய் இருக்குல்ல, அதை வந்து நம்ம கட் பண்ணி இதில் போட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு டேஸ்ட்டு தனி டேஸ்ட்டு தருங்க. நீங்களும் வந்து மறக்காத மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் இப்படி தேங்காய் போட்டு மட்டன் ஃப்ரை பண்ணியிருக்கீங்களா? மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஃபைனலாக நம்ம வந்து கொத்தமல்லி இலை போட்டு கிளறி விட்டோம்னா இப்போ வந்து மட்டன் ஃப்ரை ரெடி. நீங்கள் எப்படி உங்கள் வீட்டில் அந்த மட்டன் குக் பண்ணுவீங்க, செய்வீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து இப்படி தான் எப்பவுமே செய்வோம். கிராமத்து சைடெல்லாம் வந்து மிளகு அரைச்சி இந்த ஸ்டைலில் தான் வைப்பாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களோட இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.